இதயம் wishes you a very happy new year. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூரில் சாலையோரத்தில் 3 நாட்களுக்கு முன் முதியவர் ஒருவர் மயங்கிய நிலையில் கிடந்தார். வாகனம் ஏதாவது மோதிவிட்டு சென்றிருக்கும் என நினைத்த அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தனர். 65 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்று தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். உள்நோயாளி வார்டில் அவருக்கு 3 நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் யார் என்ற விவரம் தெரியவில்லை. அவரை தேடி குடும்பத்தினர் யாரும் வரவில்லை. அதன் பிறகுதான் தெரிந்தது அவர் பிச்சைக்காரர் என்று. இதனால் அவரை மருத்துவமனை ஊழியர்கள் வீல் சேரில் வைத்து வெளியே கொண்டு வந்தனர். அரசு மருத்துவமனையின் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே குப்பை கொட்டியிருந்த இடத்தில் போட்டுவிட்டு சென்றனர். குப்பையோடு குப்பையாக முதியவர் கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஈக்கள் மொய்க்க மழையில் நனைந்தபடி கிடந்த அவரை நாய்கள் சுற்றி சுற்றி வந்தன. மருத்துவமனையிலிருந்து நோயாளி தூக்கி வீசப்பட்டது பற்றி தாராபுரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அரசு மருத்துவமனை நிர்வாகத்துக்கு நெருக்கடி அதிகரித்தது. இதையடுத்து இன்று காலை முதியவர் அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லப்பட்டு திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதுபோன்ற கொடுமைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. நோயாளியை குப்பையில் தூக்கி வீசிய ஊழியர்கள், அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தை மக்கள் வலியுறுத்துகின்றனர்.